மதியம் டைம் ஒரு 1:45 போல் ஆகுது. ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்து லஞ்சு சாப்பிட்டு ரெடி ஆகிட்டேன். எங்கே ரெடி ஆகிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறேன். அம்மா வீட்டுக்கு வந்ததையும் படன்னு ட்ரெஸ்ஸிங் டேபிளை நீக்கி அதுக்குள்ள இருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா துணிகளும் எடுத்துட்டேன். இது எல்லாமே நம்ம மகத்துக்குட்டியோட துணி. மகத்துக்குட்டியை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். ஒரு 2-3 நாளைக்கு அவன் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறான். ஆனால் இந்த டைம் ஹரிதா வரப்போகிறது கிடையாது. மகத்தை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ அவனுக்கு வந்து ஒரு 1.5 வயசுக்கிட்ட மேலேயே ஆகுது. ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டான். இப்போ ஒரு 10 நாள் தான் ஆகுது மறக்கடிச்சு. சரி எந்நேரம் அவங்க அம்மாட்டியே இருக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம வீட்டில் எல்லாம் எடுத்தாந்து வச்சுருந்து பழக்கினா தானே அவங்க அம்மா விட்டுட்டு இருந்தும் பழகுவான். அவங்க அம்மா எங்கேயாவது வெளியில் போகிறது வரதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் எடுத்துகிட்டு வந்து பழக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டேன். எங்கே போகிறேன்னு தெரியல, அம்மா வரமாட்டாங்கன்னு புரியலை. ஆனால் வண்டியில் போகிறதுக்காக ஜாலியாக இருக்குன்னு அம்மாவுக்கு நல்லா பாய் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார். வண்டியில் வந்ததுக்கு தூக்கம் வந்துருச்சு. வந்ததையுமே தூங்கிட்டு இருக்கிறான். பாப்பா 2 பேரும் இன்னும் ஸ்கூல்லேருந்து வரல. சரி பையன் தூங்கிட்டு இருக்கும் பொழுதே சமையல் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சமையல் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வரும்பொழுதே கறி எடுத்தாந்துருந்தேன். லெக் பீஸ் போட்ட கிரேவி அப்புறம் பள்ளிப்பாளையம் 2மே செஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தேன். கரெக்டாக முழிச்சுட்டான். தூங்கி எழுந்ததையும் வீட்டை பார்க்குறான். வீடு வித்தியாசமாக இருக்குது, அம்மாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக தேடிக்கிட்டு இருந்தான். மூஞ்சி கொஞ்சம் பொக்குன்னு தான் இருந்தது. பாப்பா 2 பேரும் ஸ்கூல்லேருந்து வந்ததையும் அவங்கள பார்த்ததையும் நல்லா சந்தோஷமாயிடுச்சு. அவனுக்கு ஜாலியாக சிரித்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். இனி நைட்டுக்கு அம்மா வேணும்னு அழுவானா இல்லை அமைதியாக இருப்பானான்னு தெரியல, பார்ப்போங்க.